guys, welcome back to my YouTube channel. So இன்னைக்கு என்னன்னா ஒரு product review தான் பார்க்க போறோம். இதுதான் product. I got this organizer from Amazon. It costed me around 350 I guess. Yeah, இப்போ செக் பண்றப்போ it was around 360 or 380. I'm not sure. இந்த organizer தான் வாங்குவேன். பேக்கேஜ்ல ஓபன் பண்ணிட்டேன். I was excited to see how it looks. So இந்த மாதிரி வெல்கம் கிட்டு ஸ்டிக் பண்ற மாதிரி ஓப்பனிங் இருக்கும். Once you open, this is how it looks. It has 16 pockets and space here. இது வந்து basically cupboardல வைக்கிறதுக்கு laundry organizer, or you can keep socks, ties, இங்க வந்து hand keys, இல்லைனா gloves, hats, you know, your undergarments, your laundry wear, everything. You can keep it here. நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இது வந்து ஓப்பன் பண்ணி அப்புறம் உள்ள திருப்பி இன்சர்ட் பண்ணி வைக்கலாம். இங்கே வந்து சப்போர்ட் கிடைக்கும். when you keep it in the cupboard you get support here. So this is how back side இப்படி தான் இருக்கும். இது உள்ள and front like this. நல்லா இருக்குல்ல, க்யூட்டாக. I liked it. ஆர்கனைஸ்டாக நல்லா இருக்கும். இது ஆர்கனைசர்னு அதுக்கு தான் பேர் வச்சுருக்காங்க. ஆர்கனைஸ்டாக நீட்டாக இருக்குது கப்பலில் இது வைக்கிறப்போ. பார்க்குறப்போ டக்குன்னு ஈஸியாக எடுக்கலாம், வச்சா நீட்டாக தெரியும் கப்பலில். ஐ டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் திஸ் ப்ராடக்ட். 350 காஸ்ட்லியா அப்படின்னு கேட்டால் இன்னும் இது வந்து வெளியே எல்லாம் வாங்கினா இட் வில் காஸ்ட் அரௌண்ட் 500 or 600. டெஃபினெட்லி இட் வில் பி வெரி காஸ்ட்லி. ஆனால் இது அமேசானில் 350க்கு கிடைக்குதுன்னா கேர்ள்ஸ் ப்ளீஸ் டூ பை. பாய்ஸ் கூட யூ கேன் பை இட். as I said, socks, அப்புறம் என்ன டைஸ் அதெல்லாம் வைக்கலாம், ஹேட்ஸு, க்ளவுஸ் அந்த மாதிரி எல்லாம் வைக்கலாம். ஐ வில் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் திஸ் ப்ராடக்ட். பிடிச்சிருக்குன்னா வாங்குங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ டூ செக் இட் அவுட். ஃப்ளிப்கார்ட் இல்லைனா மீஷோவில் இது இருக்கான்னு கேட்டால் ஐம் நாட் ஷுர். ஐ வில் டெஃபினெட்லி செக் அண்ட் ஐ லிங்க் தோஸ் ஆல்சோ இஃப் இட் இஸ் அவைலபிள் இன் ஃப்ளிப்கார்ட் அண்ட் மீஷோ. ஆனால் நான் இது அமேசானில் தான் வாங்கினேன். Quality is perfect. So that's it with the video. இது ஒரு ஷார்ட்டான ப்ராடக்ட் ரிவ்யூவாக இருந்திருக்கலாம். நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா டெஃபினெட்லி அமேசான் ஹால் வீடியோன்னு பண்ணியிருப்பேன். ஆனால் நான் வாங்கினதே இது ஒரு ப்ராடக்ட் தான். லாஸ்ட் வீக் தான் வாங்கினேன். நான் பேக்கேஜ்லாம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டேன். சரி நல்லா இருக்குது, ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வீடியோ எடுத்தேன். ஹோப் யூ லைக் த வீடியோ அண்ட் ஹோப் யூ லைக் த ப்ராடக்ட். ஓகே, பிடிச்சிருந்துச்சுன்னா do purchase it. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் இட் அவுட். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மெயினான விஷயம், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். ஓகே, ஸோ பை பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.